ஊழல் சக்திகளும் தீய சக்திகளும் கூப்பன் கொடுத்து ஏமாற்றுவாங்க, கூப்பன் கொடுத்து ஏமாற்றுவார்கள். மக்களுக்கு ஓட்டு வாங்குறதுக்கு என்னடா வித்த காட்டுறானுங்க பாருங்க. என்னடா நலத்திட்டம் பண்ணீங்கன்னு கேட்டா ஒரு வெங்காயமும் இல்லை. ஆனா ஓட்டுக்கு இவ்வளவு பணம் கொடுக்குறான். ரெண்டு கட்சியை மாத்தி மாத்தி ஒருத்தர் 8000க்கு கூப்பன் கொடுக்குறான், ஒருத்தர் 10,000க்கு கூப்பன் கொடுக்குறான். என்னடா நினைச்சிட்டு வரீங்க? இது ஜனநாயக நாளா இல்ல பணநாயக நாளா? எங்க மக்களுக்கு காசு கொடுத்தா ஏமாந்து ஓட்டு போட்டுவாங்க நினைச்சிருக்கீங்களா? மக்களுக்கு நல்லது பண்றான், அடிப்படை வசதியை செஞ்சு கொடுறான். எலெக்ஷன் வந்தா மட்டும் காசு தூக்கிட்டு வந்துடுறான். 7 இன்புட்டு பணம், உங்களுக்கு 7 இன்புட்டு பணம். அரசாங்கத்துக்கு வருவாயை கொடுத்து வருவாய் ஏற்படுத்தி வருவாயிலிருந்து மக்களுக்கு பணத்தை கொடுற நலத்திட்டங்களை கொடுறானா 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி வச்சிருக்கான். 10 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி வச்சு மக்களுக்கு காசு கொடுக்குறீங்க. ஈழப்பயிரல யார் வேணுங்களா? கொஞ்சமாவது ஒரு அறம் வேணாமா? ஒரு நேர்மை வேணாமா? அரசியல் பிழைத்தவருக்கு அறம் கூற்றாகுன்னு நம்ம சில பரிகாரத்தில் சொல்லியிருக்கோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள் அரசியல் பண்றவங்களுக்கு நேர்மை முக்கியம் சொல்லியிருக்கு. கொஞ்சமாவது நேர்மை வேணாமா? கொஞ்சமாவது அறம் வேணாமா? அரசியல்ல அறம் வேணாமா? ஆனா உடனே காசு தூக்கிட்டு இந்த மக்களை ஏமாத்த பாக்குறீங்க. மக்களுக்கு நல்லது செய்யணும்னா தமிழக வெற்றி கழகத்தால் மட்டும்தான் முடியுங்கிற நிலைமையை நீங்களே உருவாக்க எங்க தலைவர் அரசியலுக்கு வர வேண்டிய தேவையே உன் அன்பிற்குரிய சொன்னங்க. உங்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த காசை காட்டி மக்களை ஏமாத்தி அடுத்த 5 வருஷம் கொள்ளையடிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஓட்டு கேட்டு வருவானுங்க. அவங்களுக்கு எல்லாம் காதலே விசில ஊதி அனுப்புங்க. தயவு செஞ்சு விசில் ஓட்டு போடுங்க. தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் இது தளபதியால் மட்டும்தான் முடியும் என்ற நிலையை இவங்க ஏற்படுத்துறாங்க. ஒருத்தன் 8000 கூப்பன், ஒருத்தன் 10,000 கூப்பன். காசு கொடுத்தா இந்த மக்கள் விலை போவாங்க நினைச்சியா? என் மக்கள் தான் இனியும் ஏமாற மாட்டார்கள், இனியும் விலை போக மாட்டார்கள். அரசியல் தெளிவு பெற்ற மக்கள் இன்னைக்கு கடந்த ஆண்டுகள்ல வாங்கின மாதிரி ஓட்டு வாங்க முடியாது. காசை காட்டி கூப்பனை கொடுத்து வாங்க முடியாது. இன்னைக்கு எல்லாருக்குமே அரசியல் தெளிவு ஏற்பட்டுச்சு. எல்லார் கையிலும் செல்போன் இருக்கு, எல்லார் வீட்டிலும் டிவி இருக்கு, எல்லாரும் செய்தி பார்க்கறாங்க, எல்லாரும் அரசியல் தெரிஞ்சுக்கிறாங்க, அரசியலை புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுக்கு மேலே இந்த மக்களை காசு கொடுத்து ஏமாற்ற முடியும் நினைச்சா நீங்க தான் முட்டாள். ஆக தமிழகத்தை காக்க இது ஒரே வழிதான், அது தளபதி விஜய் வழிதான். அதற்கு நீங்க வாக்களிக்க வேண்டிய சின்னம் விசில் விசில் விசில்.